2 மாட்டுக்கு ஒரு ஃபேன் வச்சிருக்கோங்க. அதாவது ஒரு 10 அடிக்கு ஒரு ஃபேன் இருக்கும். நம்ம ஃபேன் அடியில போய் உட்கார்றோம் இல்லைங்க, எவ்வளவு ரிலாக்ஸா இருக்கு. மாட்டுக்கு அந்த ரிலாக்ஸேஷன் கண்டிப்பா ஹியூமன் பீயிங்ஸ் மாதிரியே தாங்க மாடுகளும். ஒரு மாட்டுக்கு பேர் இருக்கு, வாய் பேசாதுங்க, அவ்வளவுதான். மத்தபடி எல்லா ஆர்கன்ஸ் எல்லாமே அதுக்கு ஒண்ணுதான். இதுலதான் நல்ல புரோட்டீன் இருக்குங்க. இப்ப பாத்தீங்களா இந்த எல்லோயிஷா நல்லா இருக்கும். நான் ஒருவேளை சாப்பிடாம கூட இருந்துக்குவேன், என்னோட மாடு வந்து சாப்பிடாம நான் இன்னைக்கு வச்சது இல்லை. சின்ன வயசுல இருந்தே மாடுன்னா ரொம்ப பிடிக்குங்க. கொஞ்சமா ஸ்டார்ட் பண்ணேன், அது அப்படியே நல்லா செட் ஆச்சு. மில்கிங் மிஷின் வந்து இருக்கிறதுனால 500 லிட்டர் கண்டிப்பா எடுக்கணுங்க. எடுத்தாதான் பண்ண லாபகரமான அர்த்தம். இன்னிங்ஸ் வந்து வெளியே சொல்லக்கூடாதான்பாங்க, செலவு எத்தனையும் சொல்லலாம், வரவை சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஓகே, ஒரு இன்ஜினியர் சம்பளம் எனக்கு கிடைக்குது, கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறாங்க ஒரு ஸ்ட்ரெஸ்டோட. நான் ஒரு ஜாலியா சம்பாதிக்கிறேன். எல்லாருமே இந்த ஸ்டார்ட் பண்ணும்போது ஐயோ படிச்சுட்டு வந்து மாடு மேய்க்கிறான், இவனுக்கு யாரு பொண்ணு கொடுப்பா, இதேதாங்க. என்ன எவ்வளவுக்கு எவ்வளவு சொன்னாங்களோ அவ்வளவுக்கு எவ்வளவு நான் வளர்ந்தேன். எல்லாம் சேர்ந்து ஒரு 50 மாடு இருக்குங்க. ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க, யார் சொல்றது கேட்காதுங்க. உங்க சொந்த முயற்சி, நீங்க ஒரு சக்சஸ் பண்ணி காட்டுங்க, தானா உங்களை எல்லாமே தேடி வரும். ஃபோக்கஸ் பண்ணுங்க. நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா B12 மில்க் இண்டஸ்ட்ரிக்கு வந்து நம்ம ஆல்ரெடி வந்திருந்தோம். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல லெவலில் போச்சு, நிறைய பேர் பார்த்துட்டு அப்ரிசியேட் பண்ணாங்க. ஸோ அதே சமயம் பார்த்தீங்கன்னா அவங்களோட பிரதர் வந்துட்டு தனியாக மாட்டுப்பண்ணை வந்து வச்சிருக்காரு. அது மாட்டுப்பண்ணைங்கிறத விட அவர் பராமரிக்கக்கூடிய அந்த மெத்தடை பார்க்கும்போதே அவ்வளோ ஒரு பிரமாதமாக இருக்குங்க. இந்த மாதிரி ஒரு படித்த இளைஞர் வந்து இந்த மாதிரி பராமரிக்கிறத நம்ம எங்கேயுமே பார்க்க முடியாது. ஸோ அவரை வந்து நம்ம அணுகியிருக்கோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிடாதீங்க, ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த வீடியோ. சார் வணக்கம் சார். வணக்கங்க. உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சிங்க. ஏன்னா உள்ள வந்தோடனே நான் பார்த்த ஒரு விஷயம் என்னன்னா, நமக்கு மட்டுமே ஏசியில பேன் காத்துல இருக்கக்கூடாது, பசுமாடுகளையும் ஒரு எப்பவுமே இன்பமா வச்சுக்கணுங்கிற ஒரு லெவல்ல நீங்க வச்சிருக்கீங்க. இது வந்து தொழிலா மட்டும் இல்லைங்க, என்னோட பேஷன் எய்ம்.
எல்லாமே இதுதாங்க. அதனால இது அழகா இருந்தா மட்டும் எனக்கு நிம்மதி சந்தோஷம். நான் ஒருவேளை சாப்பிடாம கூட இருந்துக்குவேன், என்னோட மாடு வந்து சாப்பிடாம நான் இன்னைக்கு வச்சது இல்ல. அதுக்கு என்ன ஒண்ணு ஏதாவது பிரச்சனை வந்துருச்சுன்னா நான் விட மாட்டேன். அந்த அளவுக்கு நீட்டா மெயின்டைன் பண்றேங்க. அதான் அழகா நீட்டா ஹாயா இருக்குங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸ்ட்ரெஸ்டெல்லாம் இருக்காதுங்க. எல்லாம் கட்டி வச்சிருக்காங்க, கொடுமைப்படுத்துறாங்க, அந்த மாதிரிலாம் இல்லை. அது ஒரு நல்ல வாழ்க்கையை தான் அது காமிச்சு கொடுத்தது மாதிரி நான் சந்தோஷம் ஃபீல் பண்றேன். லாஸ்ட் டைம் வீடியோல வந்து பிரதர் சொன்னாருங்க, சரி மூச்சுக்கு 300 தடவை என் பிரதர் தான் பண்ணாருன்ட்டு அவர் உங்களை விட்டு கொடுக்காமயே நிறைய பேசியிருப்பாரு. அது கமெண்ட்ஸ்லயும் நிறைய பேர் அவர் பிரதரை விட்டு கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. உண்மைதாங்க. நான் ஓரளவுக்கு ஃப்ளோல போயிட்டு இருந்தேன். அண்ணா வந்து இன்னும் ஃபாரின்லாம் போயிட்டு வந்ததுனால இன்னொரு ஸ்டெப்பு அவர் மேல எடுத்து வச்சு இன்னுமே நம்ம ஃபார்மை வந்து நல்லா வளர்த்திட்டாரு. இப்போ நல்லா இருக்கு, ஓகே தான், நல்லா growth இருக்கு. இப்போ முதல்ல நான் வந்து மாட்டு பண்ண மட்டும் வச்சுட்டு இருந்தேன், அப்போ கூட இந்த அளவுக்கு ஃபேமஸ் ஆகல. இப்போ கம்பெனி ஓன் ப்ராடக்ட் எல்லா பிராண்டும் போது இன்னுமே நல்லா ஒரு இது இருக்குங்க. இதே லெவல் தான் நான் செஞ்சுட்டு இருக்கும்போது யாரும் வரல. இப்போ ஹோல் பேக்கெட்டிங் அந்த மாதிரிலாம் வரும்போது நிறைய பேர் இப்போ வராங்க, விசிட் பண்றாங்க. ஒரு தொழில் எப்படி நாங்களே ஓனா ப்ரொடக்ஷன் பண்ணி நாங்களே எல்லாமே பன்னீர், பால், தயிர் எல்லாமே செய்யறதுனால அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி இருக்குல்ல, ஒரே இடத்துல போனா ரெண்டுமே பார்க்கலாம், பண்ணையும் பார்க்கலாம், பாலை வந்து எப்படி விற்கலாம், செல் பண்ணலாம்னு இங்க கத்துக்கலாங்க. அதனால நிறைய பேர் தேடி வராங்க. நிறைய பேருக்கு நாங்க அட்வைஸ் பண்றோம், ஹெல்ப் பண்றோம், கைட் பண்றோம். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைங்க. சார் நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? நான் BE சிவில் இன்ஜினியரிங் பண்ணியிருக்கேங்க. இந்த ஒரு ஐடியா எப்படி உங்களுக்கு தோணுச்சுங்க? நான் வந்து மாட்டுப்பண்ணை சின்ன வயசுல இருந்தே மாடுன்னா ரொம்ப பிடிக்குங்க. அம்மாவோட அப்பாவோட கிராமம் தான், அங்கெல்லாம் மாடுக மாமா சித்தப்பாங்க அவங்க எல்லாம் வச்சிருந்தாங்க. அவங்களெல்லாம் பார்த்துட்டு சின்ன வயசுல இருந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு, மாடுன்னா கொஞ்சம் பிடிக்கும். அதுக்கப்புறம் அதுலயே கொஞ்சம் எய்ம் பேஷன்லாம் இதே பண்ணணும், என்னோட சேலரி எல்லாமே இதுலயே தான் பண்ணிக்கணும், என்னோட சந்தோஷமும் இதுல தான் இருக்கணும்னு ஒரு ஐடியா கொஞ்சமா ஸ்டார்ட் பண்ணேன். அது அப்படியே நல்லா செட் ஆச்சு, நல்லா டெவலப் பண்ணேங்க. பிரதரும் வந்து நல்லா எனக்கு சப்போர்ட் பண்ணதுனால இப்போ நல்லா ரன் ஆயிட்டு இருக்குங்க. சக்சஸ்ஃபுல்லா ஃபார்ம் ரன் பண்ணிட்டு இருக்கோம். இந்த செட்டுடைய ஒரு 55க்கு 65ங்க. இப்படி ஒரு 55 அடி இருக்குங்க, இப்படி ஒரு 65 அடி இருக்குங்க. இன்டூ ஸ்கொயர் ஃபீட் போட்டுக்கோங்க. இப்போ இந்த செட்ல வந்து என்னென்ன நீங்க மாடுகளுக்கு வந்து மேல வந்து கூலிங்கா வைக்கிறதுக்கு என்னென்ன ஆட் பண்ணிருக்கீங்க? கீத்து கொட்டை வைங்க ஃபர்ஸ்ட். நேச்சுரல் கூலிங்க. எவ்வளோ ஹீட் இருந்தாலும் அது வந்து உள்ள கொண்டு வராது. அதுக்கு கீத்து கொட்டை மேல ஷீட் யூஸ் பண்ணிருக்கேங்க. ஆனா அந்த கீத்துக்கொட்டையை வந்து அந்த ஹீட்டை வந்து ஃபுல்லா கீழே வர விடாது. நேச்சுரல் கிளைமேட் செட் பண்ணி கொடுக்குதுங்க. அதுக்கப்புறம் ஃபேனும் ரன் ஆயிட்டு இருக்குங்க. தண்ணி தொட்டியில நிறுத்த வச்சிருப்போம். அப்புறம் டெய்லி வாஷ் பண்றோம். அதனால ஒரு கூலிங் என்விரான்மெண்டல் செட் கூட எப்பவும் மெயின்டைன் ஆயிட்டு இருக்கு. மாடுக்கு ரொம்ப முக்கியமானதே கூலிங் தாங்க. ரொம்ப பனியும் ஆகாது, ரொம்ப வெயிலும் ஆகாது. ஒரு நார்மல் டெம்பரேச்சர் இருந்தா நல்லா இருக்குங்க, ஆரோக்கியமா இருக்கும். எவ்வித டிசீஸும் டெம்பரேச்சரோ ஃபீவரோ எதுவும் வராதுங்க. சரி, இப்போ எத்தனை மாடு நம்ம கிட்ட இருக்குங்க? பசு மாடு டோட்டலா ஒரு 35 மாடு இங்க கறவையில் இருக்குங்க. செனை மாடுக இருக்கு, வெளியே வத்த கறவைகள் இருக்கு. அது எல்லாம் சேர்ந்து ஒரு 50 மாடு இருக்குங்க எங்கிட்ட. என்னென்ன இன வகைகள் இருக்குங்க? எங்கிட்ட HF ஜெர்சிங்க, மேக்ஸிமம் HF தான் வச்சிருக்கேன். 1 or 2 ஜெர்சி இருக்கு, கிராஸ் பிரீட் HF, அவ்வளவுதாங்க. நீங்க மார்னிங் எத்தனை மணிக்கு வந்து இதை ஸ்டார்ட் பண்ணுவீங்க? மார்னிங் ஒரு 3 o'clock ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க ஒர்க்கு. 3 to 7 o'clock வரைக்கும் நடக்குங்க. ஈவினிங் 2 o'clock to 6 o'clock நடக்குங்க. என்னென்ன ஒர்க் பண்ணுவீங்கிறத கொஞ்சம் பார்த்தீங்கன்னா, காலையில ஃபர்ஸ்ட் எந்திரிச்சதும் அந்த தொட்டியில தண்ணி இருக்குங்க. அந்த தண்ணியை ஓப்பன் பண்ணி விட்டுருவோம். ஓப்பன் பண்ணி விட்டதுக்கப்புறம் பெல்லட் ஃபீடு கொடுப்போங்க. அப்படியே நாங்கள் மற்றவங்க மாதிரி கலக்கியில் கொடுக்க மாட்டோம், ட்ரையாக தான் கொடுப்போம். ட்ரையாக சாப்பிட்டதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், சாணியெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணிடுவோம். கவ்வை ஃபுல்லாக வாஷ் பண்ணுவோம், செட்டையும் கவ்வையும் வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மில்க் பண்ணுவோங்க. மில்க் பண்ணிட்டு தான் க்ரீன் ஃபோடர் கொடுப்போங்க. மக்காசோளத்தட்டு மாட்டுக்கு மேவாக கொடுப்போங்க. மக்காசோளத்தட்டு மாட்டு சாப்பிட்டதும் திரும்பி மேட்டெல்லாம் கழுவி விட்டுட்டு திரும்பி தொட்டியில் தண்ணி ஃபில் பண்ணி விட்டுருவோங்க. இதுதான் 365 டேஸும் நாங்கள் 2 times per day ஒர்க். இதுதாங்க எங்களோடது. இப்போ ஒரு மாடுன்னு எடுத்துக்கிட்டா காலையில் எவ்வளோ லிட்டர் பால் கொடுக்குதுங்க? ஈவினிங் எவ்வளோ லிட்டர் பால் கொடுக்குது? காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 லிட்டர் வரும், 11-12 லிட்டர் வரைக்கும் இருக்கு. ஈவினிங் பார்த்தீங்கன்னா ஒரு 8-10 லிட்டர் அப்படி வரும். ஈவினிங் கொஞ்சம் கம்மியா, ஈவினிங் விட மார்னிங் வந்து அது பாத்தீங்கன்னா கிளைமேட்டும் எவ்வித டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. மாடு நல்லா ரிலாக்ஸா இருக்கும், நல்லா அசைப்போடும். அது ஒரு வித்தியாசம் இருக்குங்க. அப்புறம் மார்னிங் வந்து நாங்க ஒரு 4 o'clock மீட் பண்றோம், ஈவினிங் ஒரு 5 o'clock மீட் பண்றோம். அந்த டைம் வேரியேஷனும் இருக்கு. அதனால மார்னிங் வந்து 2 liters எக்ஸ்ட்ராவா தான் இருக்குங்க. இப்போ எப்படிங்க பால் வந்துட்டு நம்மளுடைய கம்பெனிக்கு மட்டும் தான் யூஸ் பண்றீங்களா, வெளியே நீங்க கொடுக்குறீங்களா சார்? வெளியே ஃபங்க்ஷன்ஸ்க்குலாம் ஸ்வீட் போடுறதுக்கு டைரக்ட் கேன் பால் கேட்பாங்க, சுத்தமான பசும்பால் வேணும்பாங்க, அவங்களுக்கு சப்ளை பண்றோங்க. இப்போ ஒரு நாளைக்கு இப்போ ஒரு 35 to 40 50 மாடு இருக்குன்னு சொன்னீங்க. ஒரு நாளைக்கு எவ்வளவு லிட்டர்ஸ் பால் வந்து நீங்க டோட்டலா எடுக்கிறீங்க? 500 லிட்டர் கண்டிப்பா எடுக்கணுங்க. எடுத்தாதான் பண்ண லாபகரமான அர்த்தம்.
ஒரு 50 மாடு இருக்கா, ஆவரேஜ் 10 லிட்டர். அதுல வந்து கறவை மாடும் இருக்கணும், சென மாடும் இருக்கணும், வத்த மாடும் இருக்கணும், கண்ணு போடுற மாடும் இருக்கணுங்க. நாங்க வந்து ஒரு 49 மாடு ஒரு 7 பிரிச்சுப்பாங்க. 7 மாடு கண்ணுக்குட்டி போட்டிருக்கோம், 7 மாடு நல்ல கறவையில் இருக்கும், 7 மாடு சென ஊசி போட்டிருப்போம், ஒரு 7 மாடு வந்து பிரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆயிருக்கும், 7 மாடு வந்து ஸ்டாப் ஆயிருக்கும், ஸ்டாப் பண்ற கண்டிஷன்ல இருக்குங்க. அப்படி பாத்தீங்கன்னா ஒரு 49 மாடு வருங்க. அதுக்கப்புறம் ஒரே ஒரு காளை வச்சிருக்கோம், மேட்டிங் பர்பஸ்க்காக ஒரு புல் இருக்குங்க. 49 + 1 50 டோட்டலா ரவுண்ட் ஆஃப் வச்சிருக்கோம். அந்த கன்று ஈனுது அப்படின்னா அந்த கன்றை வந்து எவ்வளவு நாள் நீங்க வச்சிருப்பீங்க? நல்ல பிரீடா இருந்தா பால் ஊட்டி ஒரு 3 மாசம் 4 மாசம் வளர்த்துவோங்க. இந்த செட்லயே வளர்த்தி வெளியே கொடுத்துருவோம் மேய்க்கிறதுக்கு. இல்லைன்னா நாங்களே கொண்டு போய் வச்சு வளர்த்துவோங்க. ஃபீமேல் காஃப் மட்டும் தான் வளர்த்துறோம், மேல் எல்லாம் ஒரு 10 or 15 டேஸ்ல சேல் பண்ணிடுறோம். அது யார் சார் வந்து வாங்கிக்கிறாங்க? மர்ச்சன்ட் வியாபாரிக வந்து வாங்கிக்கிறாங்க. அது எப்பவுமே நீங்க வெளியெல்லாம் யாருக்கிட்டையும் கொடுக்கறது இல்ல, அவங்களே வந்து அவங்களே வந்து வாங்கிக்குவாங்க. வீக்லி சண்டேஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. இப்போ ஒரு நாளைக்கு ஒரு 500 லிட்டர்ஸ் நமக்கு வந்து இதுல வருதுன்னா உங்களுக்கு பர் டேக்கு எவ்வளவுதான் ஏர்னிங்ஸ் வந்து இதுல இருந்து எடுக்க முடியும் சார்? ஏர்னிங்ஸ் வந்து வெளியே சொல்லக்கூடாதான்பாங்க, இது உண்மையான விஷயம். செலவு எத்தனையும் சொல்லலாம், வரவை சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஓகே, ஒரு இன்ஜினியர் சம்பளம் எனக்கு கிடைக்குது. அதாவது நீங்க ஓகேங்களா, ஒரு ஐடி கம்பெனிக்கோ இல்ல சிவில் இன்ஜினியர் ஐடி கம்பெனிக்காரங்க கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறாங்க ஒரு ஸ்ட்ரெஸ்டோட, நான் ஒரு ஜாலியா சம்பாதிக்கிறேன், என்னோட ஓன் இன்ட்ரெஸ்ட். இது கஷ்டம் தான், அவங்களோட நான் ஹார்ட் ஒர்க் பண்றேன், ஆனா எனக்கு பிடிச்ச விஷயத்த பண்றதுனால எனக்கு ஜாலியா தெரியுது, இன்ட்ரெஸ்டா செய்யறேன். எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் அந்த ஸ்ட்ரெஸ் பெயின் எல்லாம் தெரியுது இல்லைங்க, இதுதான் உண்மை. பிடிச்ச வேலையை செய்யும் போது எப்பவுமே ஆமாமா கண்டிப்பா. இன்னும் 600 பண்ணலாமா, 1000 பண்ணலாமா, அப்படிதான் மைண்ட் யோசிக்குங்க. என்னடா வாழ்க்கை, ஐயோ மாடா, பிடிக்காம செஞ்சா அந்த மாதிரி தான் தோணுங்க. இது பிடிச்சி செய்யறதுனால இன்னும் மேலும் மேலும் டெவலப் பண்ணதா இன்ட்ரெஸ்ட் வருமோ தவிர என்னடாங்க அளவுக்குலாம் இல்லைங்க, ஜாலியா இருக்கும். எனக்கு பிடிச்ச செய்யறதுனால சந்தோஷமா செய்யறேன் சார். உங்களை மாதிரி ஒரு படித்த பட்டதாரி இளைஞர் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்றதே பாக்குறது ரொம்ப அபூர்வமா இருக்கு. கண்டிப்பாங்க, நிறைய பேர் பண்றாங்க, நான் மட்டும் இல்ல, நிறைய பேர் பண்றாங்க. என்ன பார்த்து எவ்வளவு பேர் பண்றாங்க. நானே இன்னொருத்தவங்களை பார்த்துதான் பண்ணேன். நான் ஒன்னும் பிறக்கும் போது இந்த விஷயத்த கத்துக்கிட்டு வரல, வந்து எல்லாரும் சில என்னோட பெரியவங்க கிட்ட, எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க கிட்ட கத்துக்கிட்டேங்க. கத்துக்கிட்டு ஒரு விஷயம் நான் ஓன் செஞ்சு பழகிக்கிட்டது தாங்க. ஓன் இது இருக்கு. எப்படிங்க பயிர் வந்து இங்கே இருக்குங்களா? என்ன பயிர் சார் இது? சூப்பர் நேப்பியருங்க. இது வந்து சூப்பர் நேப்பியர் பிளான் பண்ணிருக்கோம், சோளம் வச்சிருக்கோங்க. அதெல்லாம் பிரெக்னன்ட் கவுக்கு தான் யூஸ் பண்றோம். இந்த மில்கிங் கவுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மக்காசோள தட்டு தாங்க. டெய்லி ஒரு டன் மக்காசோள தட்டு வாங்கிக்கிறோங்க. டன்னேஜ் ரேட்ல மக்காசோள தட்டு வாங்கிக்கிறோங்க. பேபி கார்ன் நல்லா கருது இருக்கிற மாதிரி வாங்கினாதான் நல்லா இருக்குங்க. மில்க் வந்து அந்த டேஸ்ட் நல்லா இருக்கும், ஃபேட்டஸ் நல்லா இருக்குங்க. மாடுக்கு ரொம்ப விரும்பி சாப்பிடுங்க மக்காசோள தட்டை. இப்போ இந்த ஜெனரேஷன்ல பாத்தீங்கன்னா யாருமே இந்த ஒரு விவசாயம் சார்ந்த ஒரு தொழிலை பண்றதுக்கு யாருமே வில்லிங்கா இல்ல. கண்டிப்பா அவங்களுக்கு உங்களுடைய அட்வைஸ் என்ன? பண்ணுங்க. இப்போ எல்லாருமே இந்த ஸ்டார்ட் பண்ணும்போது ஐயோ படிச்சுட்டு வந்து மாடு மேய்க்கிறான், இவனுக்கு யாரு பொண்ணு கொடுப்பா, இதே தாங்க. என்ன எவ்வளவுக்கு எவ்வளவு சொன்னாங்களோ அவ்வளவுக்கு எவ்வளவு நான் வளர்ந்தேன். அவங்க சொல்ல இதுல வந்து சக்சஸ் பண்ணி காட்டணும்னு ஒரு இன்ட்ரெஸ்ட், அவங்க என்ன டிமோட்டிவேட் பண்ண எனக்கு நல்ல மோட்டிவேஷனா இருந்த மாதிரி நான் எடுத்துக்கிட்டேன். டிமோட்டிவேட் பண்ணுவாங்க, ஆனா நான் வந்து அதை மோட்டிவேஷனா எடுத்துக்குவேன். இவங்க முன்னாடி எல்லாம் சக்சஸ் பண்ணி காட்டணுங்கிற ஒரு வெறியிலேயே தான் ஸ்டார்டிங்ல எங்க அப்பாவே கொஞ்சம் யோசிச்சாரு. அவர் நல்லதுதான் சொல்றாரு, இந்த மாதிரி போனேன்னா பொண்ணு கொடுக்க மாட்டாங்க, படிச்சுட்டு வந்து ஏன் இது பண்ற, கஷ்டப்படாத. இந்த அம்மா அப்பாவுக்கும் பையன் கஷ்டப்படுறது பிடிக்காதுங்க. ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்கேன், அதெல்லாம் பண்ணக்கூடாது, வேண்டாம், ஜாலியா ஐடிக்கு போ, படிச்சிருக்கேல்ல, அந்த மாதிரி நிறைய அட்வைஸ் பண்ணாங்க. மேக்சிமம் சொல்றது ஐயோ பொண்ணு கொடுக்க மாட்டான்னு. அந்த மாதிரில இல்ல, இந்த அளவுக்கு சக்சஸ் பண்ணா அப்புறம் நல்ல பையன் ஒரு கேரக்டர் இருக்கு, கண்டிப்பா சார், அதுக்காக தான் பொண்ணு கொடுப்பாங்க. சரிங்களா? பண்ணுங்க, ஆனா நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க. யார் சொல்றது கேட்காதுங்க, உங்க சொந்த முயற்சி. நீங்க ஒரு சக்சஸ் பண்ணி காட்டுங்க, தானா உங்களை எல்லாமே தேடி வரும். கண்டிப்பா சார். அப்படியே நம்மளுடைய ஃபார்மை வந்து ஜஸ்ட் என்னென்ன இருக்குங்கிறத அப்படியே சொல்லிட முடியுங்களா? வாங்க சொல்றேன். ஒரு மாட்டுக்கு பேர் வச்சிருக்கீங்க. ஆமாங்க, லாஸ்ட் டைமே சொன்னாரு அண்ணா. ஆமாங்க, ஒரு மாட்டுக்கு பேர் இருக்கு, அப்புறம் வெரைட்டிஸ் இருக்குங்க, பல்லு, வயசு, கலரு, அதெல்லாம் பார்த்து தாங்க ஒரு மாட்டுக்கு ரேட்டு வித்தியாசம். என்ன பேருங்க சார் இப்போ இந்த பசு மாடு இருக்கு, இதோடைய பேர்? இது வந்து கோயம்புத்தூர் மாடு அப்படின்னு வைப்போங்க. சிந்தாமணி பிரீடுங்க. இது பேர் சிந்தாமணின்னு சொல்லுவோம். அது பேர் சீதா. இது பாபு. அவர் வியாபாரி, இந்த ஊர்ல வாங்குறோம் அவங்க பேர் வைப்பேன், இல்லைன்னா எந்த வியாபாரி கிட்ட வாங்குறோம் அவங்க பேர் வைப்பேன். பாபு.
இது பாருங்க ஒரு வாத்தியார்ங்கிறவர்கிட்ட வாங்கினேன், வாத்தியார்னு வச்சிருக்கேன். அந்த மாதிரி ஒரு ஒரு மாட்டுக்கு ஒரு ஒரு பேர் இருக்குங்க. இது பாத்தீங்கன்னா ஒரு டிராக்டர்காரங்க மாடுன்னு வச்சிருக்கேன். அந்த மாதிரி ஒரு நேம் ஒரு பாய் கிட்ட வாங்கினுங்க, பாய், அது பேர் கீதாங்க. இதெல்லாம் எனக்கு கண்ணுக்குட்டியில் வளர்த்தி கொடுத்தாங்க. சீதா கீதான்னு 2 கண்ணுக்குட்டி கொடுத்துருந்தாங்க. அவங்க எனக்கு இது வளர்த்தி கொடுத்ததுங்க. சோ கீதா சீதான் இருக்கு. இது பாத்தீங்கன்னா எங்க மாமா தாய் மாமா கொடுத்த மாடுங்க, அதோட கண்ணுக்குட்டி. இதோட அம்மா எல்லாம் வச்சிருந்தேன், அதோட கண்ணுக்குட்டி. இது சின்ன மாமா மாடு அந்த மாதிரிங்க. அடுத்து பாத்தீங்கன்னா அது நெத்தியில ஒரு ஹார்ட் இருக்கும், அதுக்கு ஹார்ட்னு வச்சிருப்பேன். அடுத்தது பார்த்தா ஆர்சாமிங்கிறவர்கிட்ட வாங்கினா ஆர்சாமின்னு பேர் வச்சிருக்கேங்க. இந்த மாதிரி ஒரு ஒரு இப்ப வீரவாண்டியில வாங்கினா வீரவாண்டி, புத்தூர்ல வேணா புத்தூர் மாடு, பவுத்தூர், அந்த மாதிரி ஒரு ஒரு ஊரு ஒரு ஒரு பேரு அந்த மாடுக்கு நான் பார்த்தா ஐடென்டிஃபை பண்ணிக்குவேங்க. இப்ப ஃபேன் இருக்கு பாத்தீங்களா, ஃபேன் வந்து எந்தெந்த இதுல பரப்பளவுல நீங்க வச்சிருக்கீங்க? 2 மாட்டுக்கு ஒரு ஃபேன் வச்சிருக்கேங்க. அதாவது ஒரு 10 அடிக்கு ஒரு ஃபேன் இருக்குங்க. இந்த ஐடியா எப்படி தோணுச்சுங்க? ஃபேன் போட்டா முக்கியமா நம்ம ஃபேன் அடியில போய் உட்கார்றோம் இல்லைங்க, எவ்வளவு ரிலாக்ஸா இருக்கு. மாட்டுக்கு அந்த ரிலாக்ஸேஷன் கண்டிப்பா ஹியூமன் பீயிங்ஸ் மாதிரியே தாங்க மாடுகளும். வாய் பேசாதுங்க அவ்வளவுதான், மத்தபடி எல்லா ஆர்கன்ஸ் எல்லாமே அதுக்கு ஒண்ணுதான். சரிங்களா? நம்ம ஃபேன் கடியிலன்னா எவ்வளவு ரிலாக்ஸா இருக்குங்க, அதே மாதிரி மாடு அது நல்லா ரிலாக்ஸா ஃபீல் பண்ணுவாங்க. ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ இதுலதான் ரிலாக்ஸ் பண்றதுக்காக வச்சிருக்கோம். கொசு அந்த மாதிரி பிரச்சனை இல்லாம இருக்கிறதுக்கும், அப்புறம் ஹீட்டை வெளியேற்றுறதுக்கும் யூஸ் பண்றாங்க ஃபேன். இப்போ இது வந்துட்டு தண்ணி வந்து குடிக்கிறதுக்காக இந்த ஒரு செட் வந்து வச்சிருக்கீங்க இல்லையா? கண்டிப்பாங்க. இதுல வந்து ஃபீடிங் இதுலதான் பண்ணுவோம். ஃபீட் எல்லாம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு 24 ஹவர்ஸ்ல ஒரு 18 ஹவர்ஸ் தண்ணி தான் நின்று இருக்கும். வேணும் போதெல்லாம் தண்ணி அசைப்படும் போது தாகம் அடிச்சா எந்திரிச்சு குடிச்சுக்கிற மாதிரி செட் பண்ணி வச்சிருக்கோங்க. அது போக நம்ம தட்டு வெட்டுறது வந்து ஷாஃப்ட் கட்டர் பாத்தீங்கன்னா ஸ்லைஸ் பண்ணி போட்டுருவாங்க. இந்த மாதிரி நல்ல பேபி கார்ன் உள்ள தட்டு தான் கொண்டு வர சொல்லுவாங்க. இதுலதான் நல்ல புரோட்டீன் இருக்குங்க. இப்ப பாத்தீங்களா இந்த எல்லோயிஷா நல்லா இருக்கணும், இந்த மாதிரி கொஞ்சம் ஒயிட்டாவும் இல்ல ரொம்ப டார்க் எல்லோவோ போயிட்டாலும் சாணி வழியா வந்துருங்க. உங்களுக்கு நல்ல ஒயிட்டிஷா இருந்தாலே அது யூஸ்ஃபுல்லா இருக்காது. இதுதான் நல்லா தரமா இருக்குங்க. இப்ப பாத்தீங்கன்னா தட்டு இன்னைக்கு வந்துட்டு இருக்கு, நல்லா ஃப்ரெஷ்ஷா டெய்லி ஃப்ரெஷ்ஷா தான் இறக்கிட்டு இருக்கோம். அடுத்து பாத்தீங்கன்னா மில்க வந்து கையில கறக்காம இதுக்கு ஒரு மாடனா வந்து நீங்க ஒரு மிஷின் வச்சிருக்கீங்க. கண்டிப்பாங்க. அந்த என்ன மிஷின் சார்? இப்போ 30 மாடு கறக்கணும்னா ஒரு 3 பேரார் வேணுங்க. சரிங்களா? மில்கிங் மிஷின் வந்து இருக்கிறதுனால 30 மாடையும் ஒரே ஆள் கறந்துடுறாங்க. உங்களுக்கு லேபர் வைஸ் டைமும் சேவிங்ஸா இருக்கும். ஆளுங்க கறந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா 30 மாடு கறக்க கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் வேணுங்க. மாடுக்குமே அது வந்து கம்ஃபர்ட்டா இருக்காதுங்க. நீங்க நல்லா மிஷின்ல கறந்து பழகிச்சுன்னா மாடு கையில கறக்கறதுக்கே கொஞ்சம் யோசிக்கும். அவ்வளவு சாஃப்டா இருக்குங்க. கண்ணுக்குட்டி ஓட்டுற மாதிரிதான் மிஷின் வந்து. மிஷின்ல ஃபாஸ்டாவும் கறக்கும் போது ஈல்டு கொஞ்சம் ஜாஸ்தி ஆகும். மிஷின் பேர் என்ன சார்? மில்கிங் மிஷின் தாங்க. மில்கிங் மிஷின் எல்லா இடத்துல கிடைக்குங்களா? குறிப்பிட்ட டீலர்ஸ் இருக்காங்க. டைரி எக்யூப்மெண்ட்ஸ்னே நிறைய ஷாப்ஸ் இருக்குங்க. நெட்ல சர்ச் பண்ணாலும் இருக்கு. நான் ஸ்கீம் டைரிங்கிற இதுதான் 10 இயர்ஸா யூஸ் பண்ணிட்டு இருக்கேங்க. அவங்களோட மில்கிங் மிஷின் தான் யூஸ் பண்ணிருக்கேன். நல்ல இம்போர்ட்டட் மிஷின் தாங்க இதெல்லாம். இப்போ மாட்டினுடைய சாணத்தை வந்து எடுத்துட்டு போய் ஒரு இடத்துல வைக்கிறீங்க, அதை வந்து நீங்க என்ன பண்றீங்க? ரீசைக்கிள் பண்றீங்களா? இல்ல ரீசைக்கிள் பண்ணலீங்க, அதை வந்து விவசாயத்துக்கு தான் யூஸ் பண்றோங்க. ஆனா என்ன பண்றோம்னா இங்கிருந்து பச்சை சனியா கொஞ்சம் ஈரமா வெட்டா இருக்குங்க, அதை கொண்டு போய் ஒரு ஃபீல்ட்ல போட்டு சுத்தி ஃபென்சிங் இப்பதான் இந்த ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. ஃபென்சிங் பண்ணி கோழி வாங்கி விட்டுருலானுங்க. நாட்டுக்கோழி, சுத்தமான நாட்டுக்கோழி வாங்கி விட்டா டெய்லி அந்த எருவை பறிக்கும் போது எருவும் சீக்கிரம் காஞ்சிரும் எங்களுக்கு. அந்த எருவும் பேக் பிடிச்சி சேல் பண்ணலானுங்க. 50 கிலோ 40 கிலோ பேக் பண்ணி சேல் பண்ணலான்னு நெக்ஸ்ட் ஸ்டெப் போயிட்டு மூவ் ஆன் பண்ணிட்டு இருக்கேங்க. ஒரு பிஸி ஷெட்யூல்ல எங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்து நிறைய தகவல்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. ஓகே, நன்றி சார். ரொம்ப தேங்க்ஸ். நம்மளுடைய ஃபார்ம் எங்க இருக்குங்கிறத சொல்லிருங்க சார். இந்த ஃபார்ம் பாத்தீங்கன்னா மேட்டுப்பாளையம் சிறுமுகை இதுல புத்தாரிப்பாளையங்கிற கிராமத்துல இருக்குங்க. ஓகே, நம்மளுடைய கான்டாக்ட் நம்பர் சார் 9952649333. ஓகே, நம்ம கிட்ட மில்க் ஏதாவது தேவைப்பட்டாலும் வேற ஏதாவது ப்ராடக்ட், நம்மளுடைய ப்ராடக்ட் தேவைப்பட்டாலும் பாலுங்க, தயிர், பன்னீர், நெய் எல்லாமே இருக்குங்க. கேன் பாலாவும் கொடுப்போம், பேக்கெட் பாலாவும் கொடுப்போம். உங்களுக்கு ஃபங்க்ஷன்ஸ் அந்த மாதிரி வேணும்னா கண்டிப்பா கால் பண்ணுங்க, உங்களுக்கு நாங்களே சப்ளை டெலிவரி கொடுத்துருவோம். கேன் பாலாவும் கொடுப்போம், பேக்கெட் பாலாவும் கொடுப்போம். மோஸ்ட்லி ஃபங்க்ஷன்ஸ்க்குலாம் ஸ்வீட்டுக்கு வந்து கேன் பாலா கேட்பாங்க. டீ காஃபி யூஸ் பண்றதுக்காக இந்த பாலும் கேட்பாங்க, ஹோமோஜெனைஸ் பண்ண பாலும் கேட்பாங்க. தயிரும் ஹோல்சேல் ரேட்ல கொடுக்குறோங்க. கேனாவும் தரோம், 1/2 லிட்டர் பேக்கெட் 10 ருபீஸ் பேக்கெட்டாகவும் 1/2 லிட்டர் பேக்கெட்டாகவும் 1 லிட்டர் பேக்கெட்டாகவும் தருவாங்க. பாலு, தயிர், பன்னீர், நெய் எல்லாமே இருக்குங்க. அண்ணா வந்து ஃப்ளூயன்சியா இங்கிலீஷ்ல வந்து இதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணாரு, நீங்களும் பண்ண முடியுமா? என்னால பண்ண முடியும். நானும் பி எஜுகேட்டட் தாங்க. அவர் 10 இயர்ஸ் யூஎஸ்ல இருந்ததுனால நல்ல ஃப்ளூயன்ட் ஐடில ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. நான் வந்து இப்போ சொல்ல போனா நான் அப்படியே இந்த ஃபீல்ட்ல வந்துட்டேன். இன்ஜினியரிங்கே மறந்த மாதிரி தான். உங்களோட இதுல கன்னடத்துல சொல்லிருங்க.
ಒಂದು ಪ್ರಶ್ನೆ ಇಲ್ಲ ನನಗೆ ಕನ್ನಡ ಪತಿ ನಮ್ಮ ಮದರ್ ಟಂಗ್ ತಾ ಜಮ್ಮಂದ್ ನುಡಿಯಾನಿ ಒಂದು ವ್ಯಸನ ಇಲ್ಲ. ಸರಿ ಏ ಊರ್ಲಿ ಇರುತ್ತೆ ಇದು ಬಂದು ಕುತ್ತಾರಿಪಳ್ಳಿ ಗ್ರಾಮದಲ್ಲಿ ಇರ್ತದೆ ಸರಿಲ್ಲ. ಸಿರುಮೂಗ ಇದಿಲ್ಲ ಮೇಟುಪಳ್ಳಿ ತಾಲೂಕಲ್ಲಿ ಇರ್ತದೆ. ಕೊಯಂಬತ್ತೂರು ಡಿಸ್ಟಿಕ್ ಮೇಟುಪಳ್ಳಿಯದಲ್ಲ ಕುತ್ತಾರಿಪಳ್ಳಿ ಗ್ರಾಮದಲ್ಲಿ ಇವು பண்ண அமைச்சு ಮಾಡಿ. சரி 24 அவர் ಇರ್ತದೆ ಅಲ್ಲಿ ಹೇಗೆ ಬೇಕಂದ್ರೆ ನಿಮಗೆ ಕಾಲ್ ಮಾಡಬಹುದಾ? ಖಂಡಿಪಾಂಗ ಕೂಂಗಿ ಅಟೆಂಡ್ ಮಾಡಾನಿ ರಿಲ್ಯಾಕ್ಸ್ ಆಗಿ ಹೇಳ್ಬೇಕಂದ್ರೆ ನಾನು ಹೇಳೋ ಟೈಮಿಗೆ ಕೂಂಗಿ ಒಂದು ಪ್ರಶ್ನೆ ಇಲ್ಲ. ಈವ್ನಿಂಗ್ ಟೈಮ್ ಸ್ವಲ್ಪ ಫ್ರೀ ಹಂಗಿರಾಣಿ ಆ ಕೂಂಗಿ 7 ಆಫ್ಟರ್ ನೈಟ್ 7 o'clock ಮೇಲೆ ಫ್ರೀ ಹಂಗಿರಾಣಿ ಕಾಲ್ ಮಾಡಿ ನಿಮ್ಮ ಹತ್ರ ಡೌಟ್ ಇದ್ರೆ ಕೇಳಿ ನಾ ಹೇಳ್ತೀನಿ. ಹೊಸದಾಗಿ ಏನಾದ್ರು ನಮ್ಮ ಮಾಟು ಪಣ್ಣ ಮಾಡಬೇಕು ಆಗ ನಿಮ್ಮನ್ನ ಕೇಳಿದ್ರೆ ನಿಮ್ಗೆ ಐಡಿಯಾ ಕೊಡ. ಖಂಡಿಪಾಂಗ ನಿಮ್ ಬರ್ಬೇಕಂತ ಕೂಡ ಬೇಡ, ನಿಮ್ ಒಂದು ಹಸುವಿನ ವಿಡಿಯೋ ಕಳ್ಸಿದ್ರು ಕೂಡ ಆ ಹಸು ಕರೆಯದ ಕರೀನದಂದ ಹೇಳಿಬಿಡೋಣ. ಅವಳಿ ಒಂದ್ ಅಳವಿ ಓಕೆ ಸರಿಲ್ಲ ಯಾನ್ ರೇಟ್ ಯಾನ್ ಬಯಸಿರೋದಂದ ಅಳಿ ಕಣಿಸಿ ಬಿಡಮ್ ವಿಡಿಯೋಲ್ ನೋಡಿರಿ ಕಂಡು ಹಿಡಿದಕ್ಕಮ್ಮ ಆ ಅಳವಿ ಅನುಭವ ಬಂದು ಬಿಡ್ತೀವಿ ನಮಗೆ. ಓಕೆ ಆಯ್ತಾ? சரிங்க சார், நிறைய தகவல்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி சார். சரி சார், இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெய்ரி ஃபார்ம் ஒரு பிக்கஸ்ட் டெய்ரி ஃபார்ம் பற்றிய தகவல் வந்து நம்ம இன்னைக்கு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க, பல தகவல்களை தவற விடாதீங்க. டில் தென் பாய் ஃப்ரம் உங்கள் சிவா. நன்றி, வணக்கம்.